ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வாழைப்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி செய்கிறதுக்கு. ஒரு 3 பொருள் இருந்தாலே போதும், ரொம்ப சுலபமாக நம்ம வந்துட்டு ஸ்வீட் வந்து செஞ்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சிங்க அப்படின்னா ஒரு ட்ராப் கூட வந்து உங்களுக்கு மிஞ்சாது. ரொம்ப வழுத்த வாழைப்பழம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து வாழைப்பழம் வாங்கி செய்வீங்க, அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 4 வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். இந்த வாழைப்பழம் எல்லாமே நமக்கு வந்து நெக்ஸ்ட் டே ஆச்சு அப்படின்னா ரொம்ப வந்து பழுத்துரும், நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அந்த அளவு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்ல பழுத்த வாழைப்பழம் தான் வேணும்னு இல்லை, நார்மலாக வந்து பழுத்த வாழைப்பழத்துலேயே இந்த ஸ்வீட் செய்யலாம். இப்போ நான் வந்து 4 வாழைப்பழத்தை எடுத்து இந்த மாதிரி சின்னதாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இது வந்து இருக்கட்டும். இப்போ வந்து ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம ஜவ்வரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏற்கனவே ஒரு அரைக்கப்பழம் வந்து ஜவ்வரிசி எடுத்து நல்லா ஊற வச்சு தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு பேனுக்கு வந்து மாற்றிடலாம். அரை கப் ஜவ்வரிசி கூடவே 1 கப் வந்து தண்ணியை நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஜவ்வரிசி ஊற வைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து குக்கரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3லேருந்து ஒரு 4 விசில் வந்து விட்டு எடுத்திங்க அப்படின்னா நல்லா வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வந்து வெந்துடும். நான் வந்து ஓப்பன் பேனில் தான் வேக வைக்க போகிறேன். ஏன்னா நமக்கு வந்து நல்லா ஊறினதுனால ஒரு 2 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து இது வந்து குக் ஆயிரும். ஓரளவு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு ஜவ்வரிசி வந்து இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வெந்து வரணும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பேன் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் அரைக்கப்பழம் வந்து வெல்லம் வந்து சேர்த்துருக்கிறேன். இது வந்து நமக்கு கரெக்டான ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு வாழைப்பழத்துலேயும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் அரைக்கப் வந்து போதும். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 3/4 கப் அளவு வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இது கூடவே வந்து அரைக்கப்பழம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நமக்கு வந்து பதம் இந்த மாதிரி எதுவும் வர வேண்டாம். இந்த சர்க்கரை எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக வந்து கரைஞ்சி வந்தாலே போதும். கரைஞ்சி இந்த மாதிரி கொதிச்சு வந்தாலே போதும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த சர்க்கரையை வந்து ஒருக்கா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா அந்த மாதிரி உருகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து கேஷ்யூ வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கேஷ்யூ வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இதை வந்து நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு வர்றது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ரைசின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கிஸ்மிஸ் பழம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து பலூன் மாதிரி உப்பி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே சேம் பேனில் எக்ஸ்ட்ரா நெய் எதுவும் நம்ம சேர்க்க வேண்டாம். ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல வாழைப்பழம், அதை சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து வாழைப்பழம் நல்லா பழுத்து இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாகவே வந்து குழஞ்சி வந்துடும். நம்ம கையில் வந்து ஸ்பூன் இருக்குல்ல, அதை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு வதக்குனிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி நல்லா வந்து மேஷ் ஆகி வந்துடும். ரொம்ப வந்து நமக்கு மேஷ் ஆக வேண்டாம். இந்த மாதிரி ஓரளவு மேஷ் ஆகினாலே நமக்கு போதும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தோம்ல ஜவ்வரிசி, அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு அந்த வாழைப்பழம் ஜவ்வரிசினா நல்லா வந்து ஒன்றோட ஒன்று சேர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து ஏற்கனவே வந்து வெல்லம் வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பார்த்திங்கனாலே தெரியும், இந்த ஸ்வீட் வந்து டக்குன்னு நம்ம வந்து செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வாழைப்பழத்தை தூக்கி போட மாட்டீங்க. கடையில் வாங்கி நீங்கள் இந்த ஸ்வீட் செய்வீங்க. அந்தளவு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து ஏலக்காய் தூள் வந்து வாசனைக்காக வேண்டி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வந்து ஸ்வீட் வந்து பேலன்ஸ் ஆகி கிடைக்கிறதுக்காக வேண்டி ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப லூஸாக இருந்த மாதிரி இருக்குது. இது வந்து கொஞ்சம் கூட நமக்கு இந்த மாதிரி திக்காகி வரட்டும். இந்த மாதிரி ஓரளவு நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து கேஷ்யூ ரைசின்ஸ்லாம் வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவு ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கூட திக்காகும். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் வந்து ரெடி. கண்டிப்பாக வாழைப்பழம் இருந்ததுன்னா மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும், அவ்வளோ வந்து டெம்டிங்காக இருக்குது, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல்லே வாழைப்பழம் வச்சு நிறைய ஸ்வீட் ரெசிபி இருக்குது. அதோட லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.